ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமேந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மீன் குழம்போட பேர் பார்த்தீங்கன்னா தலைக்கறி மீன் குழம்பு, அப்படி இல்லைன்னா மருந்து மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மீன் செலக்ட் பண்ணிக்கலாம். மீன் பார்த்தீங்கன்னா சூர மீன் இருக்குல்ல, இந்த சூர மீன் எடுத்துக்கோங்க. இது தலைக்கறி மீன் குழம்புனால இதோடைய ஹெட் பார்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய முள் இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மீன் நம்ம நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மசாலா, இந்த மசாலானால தான் இதுக்கு மருந்து மீன் குழம்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த மசாலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், இது ரெண்டத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லாவே வறுத்தெடுத்துக்கலாம். 2 நிமிஷம் போல் நல்லா இது வறுபட்டுருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ 2 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பச்சை வாசனை வரும். ஸோ இந்த பச்சை வாசனை வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லாவே வறுத்தெடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மல்லித்தூளும் வறுப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூளையும் அதே மாதிரி சேர்த்து நல்லாவே வறுப்பட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காயும் ஆட் பண்ணி 2 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் வறுத்து விட்டுக்கோங்க. ஸோ 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல ஒரு வாசனையாக வரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். மசாலா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மசாலா ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம லைட்டாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதோட பேர் மருந்து மசாலா. இதுதான் இந்த தலைக்கறி குழம்புலேயே ரொம்பவே ஸ்பெஷலானது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய மருத்துவ குணங்களும் இந்த மருந்து மசாலாவில் இருக்குது. இப்போ நம்ம மருந்து மசாலா கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ இந்த மருந்து மசாலா பார்த்திங்கன்னா இதை நம்ம மீன் குழம்புல சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஓமம், இந்த வெந்தயம், இந்த ரெண்டோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இது பாடி பெயின், நமக்கு உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது, ரொம்ப வலியாக இருக்குன்னா அந்த பெயின் ரிகவர் பண்ணக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மருந்து மசாலாவை இப்போ நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பொடி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாதி அளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பாதி தக்காளி, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மசாலா வச்சுருந்தேன் அதே பவுலில் தான் தண்ணியை ஊற்றிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பாதி பீஸ் அளவுக்கு தக்காளி துண்டுகளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடியால் அடைச்சி இது நல்லாவே வேக வைக்கலாம். ஸோ இது வேகும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு வாசனை வரும். ஏன்னா அந்த மருந்து மீன் குழம்பு இருக்குல்ல, அந்த மருந்து இதெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா அதோட வாசனையே அவ்வளோ தூக்கலாக இருக்கும். ஸோ அந்த வாசனை வர்ற வரைக்கும் நம்ம நல்லாவே இதை வேக வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரியாக 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம மீன் குழம்பு ரொம்பவே தூக்கலான வாசனையில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு தலைக்கறி குழம்பு சோறோடு சேர்த்து பரிமாறிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. இந்த சாதத்தோட இந்த தலைக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு தெருவே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குது. ஸோ அந்த தலைக்கறி குழம்புல அந்த மருந்து பொடி நம்ம சேர்த்துருக்கோம்ல, அந்த மருந்து மசாலாவில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பெண்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது. மெயினாக ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கட்டும், இல்லை ஆஃப்டர் டெலிவரி இந்த பாடி பெயின்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இவங்கெல்லாம் நிறைய இன்டேக் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த மென்ஸ்ட்ரல் டைம்ஸ் அந்த ஸ்டொமக் க்ரம்ஸ் ஆகிக்கலாம், அந்த வயிறு வலி,
ஸோ இந்த வயிறு வலியை ரெடியூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தலைக்கறி குழம்போட சேர்த்து நம்ம அந்த சாதம் சாப்பிடும்போது நிறைய நமக்கு சாப்பிட தோணும். உடல் வலி, அந்த சோர்வு இதெல்லாம் போக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தலைக்கறி குழம்புல இருக்கக்கூடிய இந்த மருந்து மசாலா பற்றின வீடியோ வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி அட்டகாசமான இந்த சூப்பரான இந்த மீன் குழம்பை பண்ணி உங்கள் அனுபவத்தைங்க கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பாய்.